பேழையெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி மழை வரப்போகுதுன்னு சொன்னார். ஓகே, அதுவும் கரெக்ட். அது நோவா ஸ்டோரிக்குள்ளே வர விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நோவா ஸ்டோரிக்குள்ளே? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? எப்படி ஆசீர்வதிச்சாரு? கீழ்ப்படிஞ்சாங்க. ஓகே, இப்போ அந்த எல்லா காரியம் கரெக்டு தான். ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டே அவர் கீழ்ப்படிஞ்சிட்டார். அழிச்சதுக்கப்புறமா கீழ்ப்படிஞ்சார் இல்லை, பாவத்தில் எல்லாரும் இருக்கும்போதே கீழ்ப்படிஞ்சார். ஸோ அதை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணலை. ஏன்னா கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவர் பேழைக்குள்ளேயே போனார், இல்லைன்னா போயிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாமே அழிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் வத்துனதுக்கப்புறம் என்ன ஆகுது? நோவாவும் அவரோட மொத்த குடும்பமும் இறங்கி என்ன பண்ணுறாங்க? பலிபீடம் கட்டுறாங்க, கட்டி பலி செலுத்துகிறாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்போ நோவாவுக்கு இடத்துல என்ன பண்ணுறாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு, ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாரு. நம்ம வெறும் ஒரு சைடில் வெறும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமா? நமக்கு ஆண்டவர்கிட்டேருந்தும் ஒரு பதில் வேணும்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா அது எனக்கான கமிட்மெண்ட், எனக்கான ப்ராமிஸ், ஆண்டவர் எனக்கு கொடுத்த உடன்படிக்கை அது இல்லையா? அப்போ அது நான் பற்றிக்கொள்ளணும். அதை தானே நோவா பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ நோவா கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? மறுபடியும் என்ன பண்ண மாட்டேன், ஜலத்தினால அழிக்க மாட்டேன், அந்த உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? அப்போது ஒரு தடவை ஆண்டவர் அந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கான அடையாளத்தை என்ன கொடுத்தாரு? வானவில். ஸோ பசங்களுக்கு அதுதான் விஷயம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சோம், அவர் சொல்கிற காரியங்களை ஒன்று கூட தவறாமல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம இடத்துல சில விஷயங்களுக்கு உடன்படிக்கை வைத்துக்கொள்வார். அப்போது அந்த காரியம் அந்த பிள்ளைங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். நம்ம மட்டும் கீழ்ப்படினோம் அப்படின்னா பசங்க உடனே கேட்கும், சரி நான் கீழ்ப்படிந்தா ஏசப்பா எனக்கு என்ன செய்வாருன்னு கேட்போம். அதுக்கான பதில் நம்மக்கிட்ட என்ன இருக்காது, உடனே ஏதாவது பதில் இருக்கா? கிடையாது. ஆனால் ஒரு பதில் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த காரியம் நம்மக்கிட்ட நம்ம லைஃப்பில் நடந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், நம்மளை விட்டு போக மாட்டார். அப்போ நமக்குன்னு ஒரு உடன்படிக்கை வேணும்னா நம்ம ஆண்டவர் கூட எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற காரியத்தை கேட்டோம் அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கான அடையாளத்தை நமக்கு தருவார். அந்த அடையாளம் இப்போ வானவில் தருவாரா? நமக்கு கிடையாது. நமக்கான வாக்குத்தத்தம் நம்மளுடைய லைஃபுக்குன்னு தருவார். ஓகே, சேம் A4 ஒயிட் ஷீட் தான். ஓகேவா? மறுபடியும் அதில் இன்னும் சிம்பிளாக வரையலாம். இந்த பாப்பா ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இந்த சைட் ஷேர் பண்ணு. இந்தாங்கம்மா, இந்த தங்க ஷேர் பண்ணு. இதே உங்களுக்கு ஒயிட் ஷீட்டை வச்சு நான் சொல்கிறேன், கலர் ஷீட் கொடுக்கல அப்படின்னா சில டைமில் கலர் பேப்பர் கிடைக்கலையே எனக்கு அப்படின்லாம் யோசித்து சொல்லக்கூடாது. வீட்டில் எந்த ரஃப் நோட்டில் எந்த பேப்பர் கிழிச்சாலும் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம ரீசன் சொல்ல முடியாது. ஓகே, இருக்காம்மா அவளுக்கு, அந்த பாப்பாவுக்கு? சரி, இப்போ இதில் ஒரு சரி இப்படி இருக்கா? இந்த மாதிரியில் வானவில் வரைகிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ஓகே, எத்தனை கலரு? ஓகே, 7 கலர் யாருக்கா தெரியுமா? இன்னொரு கிரேயான்ஸ் இருக்கா கவி? இன்னொரு கிரேயான் பாக்ஸ் இருக்கு, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. பால். சரி, என்னது? விக்ரோ. சாரி, விக்ரோ. விக்ரோ. வயலட், இண்டிகோ. இந்த சைடு ஷேர் பண்ணிக்கூடா. கிரீன், ரெட். நாங்க பிரதர், நீங்க இந்த சைடு ஃபுல்லா ஷேர். ஆரஞ்சு, ரெட். இவ்வளவுதான் கலர். நீங்களா ஏதோ ஒரு கலர், பால் பச்சை, மயில் கலரு, இதெல்லாம் போடக்கூடாது. சரி, இங்கே பாருங்க, இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனில். ஓகேவா? இந்த சைடில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த கர்வை நீங்களாக போட்டுக்கலாம். சரியா? அவ்வளோதான். இந்த பக்கம் போடுங்க, சேம் இந்த சைடு அப்படியே இந்த பக்கம்.
ஓகேவா? போட்டிங்களா? நல்லா டார்க்கா அழகா வரீங்க. நல்லா திக்காக வரீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும் போது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 ஊரலை சொல்லிட்டு முடிச்சிடுறோம். வரைஞ்சிட்டிங்களா? சும்மா கிறுக்குமா. இந்த பாரு, இப்படி இப்படி பண்ண, அவ்வளோதான். மேகம் எந்த ஷேப்ல இருக்கும், நீங்க என்ன வந்தாலும் அது மேகம் தான். இதே மாதிரி இருக்கணும்னு இல்லை, மேகம் எனி ஷேப் இருக்கும். அதனால தான் ஈஸியாக இந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னது. ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த மேகத்துக்கும் இந்த மேகத்துக்கும் 7 லைன் போடுங்க. 7 ஒரு கர்வ். இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த மேகத்துக்கும் இந்த மேகத்துக்கும் கனெக்டிவிட்டி. ஓகே. இந்த மேகத்துக்கும் இந்த மேகத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி. நீ என்னம்மா நீ கிரேயான்ஸை கொடுக்க மாட்டேங்கிற? ஏம்மா கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துருவாமா. இது கம்ப்ளீட். நான் உனக்கு நாங்கம்மா யாருக்கு என்ன கலர் வேணும்? ஆரஞ்சு இருக்கு. இந்தாம்மா. என்னாச்சுமா? கலர்ஸ் இல்லையா? கூட இதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். நம்ம 2 கலர் தான் வச்சுக்கிறோம். சீக்கிரமா சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிஞ்சு செஞ்சார் இல்லையா? அதுதான் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஆதியாகமம் 6:22 அதோடைய அதிகாரமும் வசனத்தையும் போட்டிருக்கேன், வேர்ஸையும். ஸோ இவ்வளோதான். ஓகே.